Hi, hello everyone. வணக்கம். நான் உங்க தீபன் from Amirtha Institute. So, NEET exam பொறுத்த வரைக்கும் 2020 ஒரு ரொம்ப பெக்குலியரான ஒரு வருஷம் சொல்லலாம். பாத்தீங்கன்னா டெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கிறதுலேருந்தே ப்ராப்ளம். ஸோ 2-3 தடவை மாற்றி தான் நம்ம வந்து எக்ஸாமினேஷனே கண்டக்ட் பண்ணோம் டியூ டு கொரோனா இஷ்யூஸ். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இதுக்கு முன்னாடி வந்து சிபிஎஸ்சி வந்து நீட் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க தான் வந்து நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணும் போதே சில மிஸ்டேக்ஸ் வந்து இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. வெப்சைட்டில் வந்து டேட்டாவை அப்லோட் பண்ணுறப்பே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. நைட்டு ஈவினிங் 5 o'clock பப்ளிஷ் ஆகிடுன்னு சொல்லி பார்த்தது 8-9 o'clock தான் வந்து எக்ஸாக்டாக பப்ளிஷ் ஆனிச்சு. இப்போ இதில் என்னன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு கரெக்ஷன் ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸில். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கிரிப்டிவாக பார்ப்போம். இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு சி அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதர் கோர்சஸ் ஆன டீட்டெயில்ஸ், ஸோ அது எல்லாமே நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். பி கனெக்டட் வித் அஸ். இன்றைக்கி மார்னிங்லேருந்து நிறைய கால்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன். அதில் மிக முக்கியமான கால்ஸை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 426 வரும்னு சொல்லியிருந்தாங்க. பை செக்கிங் த OMR அலாங் வித் ஆன்சர் கீ. எஸ்டர்டே வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா ஃபைனல் ஆன்சர் கீ, அதை வச்சு அவங்க ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த OMRோட செக் பண்ணப்போ 426 வருது. பட் இன்றைக்கி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆனது எவ்வளோன்னா 412 தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்டு தென் அது மட்டும் இல்லை, 2 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து மிகப்பெரிய ரேஞ்ச் ஆஃப் டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா 160 தான் வந்திருக்கு. அந்த பையன் 462 வந்து எனக்கு வந்திருக்கும் சார் அப்படிங்கிறான். அதாவது ஆன்சர் கீஸ் கொஷின் இதை எடுத்து வச்சுக்கிட்டு ஆன்சர் கீயை ரெஸ்பெக்டிவ் ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணியிருக்கான். 462 வரும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். பட் இடையில OMR ரெஸ்பான்ஸ் ஷீட்டை இவன் கவனிக்கலை, அதை வந்து இவன் பார்க்கல. ஹீ ஸ்கோர்டு ஒன்லி 160 இப்போ அவங்களோட ஸ்கோர். இதில் OMRல வந்து ஒரு நம்பருக்கு பதிலாக அடுத்த நம்பரில் மார்க் பண்ணியிருக்கானா இல்லை ப்ராப்ளமாக என்னங்கிறது அது அடுத்த பிரச்சனை. அண்ட் இன்னொரு கேர்ள் வந்து ரிப்போர்ட் பண்ணது OMR ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் செக் பண்ணியிருக்காங்க, எஸ்டர்டே ரிலீஸ் ஆன ஃபைனல் ஆன்சர் கீயும் செக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 361 வந்து வந்த மார்க்கு 241 தான் ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ OMRலையும் கரெக்டாக இருக்குது, ஆன்சர் கீலையும் கரெக்டாக இருக்குது, ஆனால் மார்க் மட்டும் கம்மியாக இருக்குது சார் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. இது யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக க்ரீவன்சஸாக எடுத்துகிட்டு போங்க. அவங்க இந்த NTA வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி neet@nta.ac.in உங்களோட க்ரீவன்சஸை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். லெட்ஸ் சி வாட் வில் ஹேப்பன். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து, அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி தவறுகள் இல்லை, ஒரு செர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கு வந்து இது இருக்குது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் நான் இதில் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஜோசி அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தை சேர்ந்தவங்க, இவங்க வந்து இந்த OMR ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்தப்போ கரெக்ஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களோட இதில் கிட்டத்தட்ட 90 கேள்விக்கு இவங்க மார்க் பண்ணாதது ஆன்சராக அதில் மார்க் பண்ணியிருந்திருக்கு. அண்ட் இன் அடிஷன் டு தட் இவங்க 180 கொஷினுக்கு 178 கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 178 கொஷின்ஸ்க்கு அதில் வந்து 177 கரெக்டு. ஸோ 707 என்னோட மார்க்காக வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டயத்தில் OMR ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் பார்த்தா 90 கொஷின்ஸ்க்கு வந்து வேற ஒரு கொஷின் ஆன்சர்ஸ் வந்து மார்க் ஆகிருக்கு. 8 கொஷின் வந்து அன்ஆன்சர்டாக இருந்திருக்கு. ஸோ ஆன்சர் பண்ணாமல் இவங்க விடவே இல்லை, 2 கொஷின் மட்டும்தான் அன்ஆன்சர்டாக விட்டுருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான இதை தெரிஞ்சோன்னே OMR ரெஸ்பான்ஸ் ஷீட்டுக்கு அவங்க சேலஞ்சுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஒரு கொஷினுக்கு 1000 rupees இல்லையா? ஸோ 91 கொஷின்ஸ் 91,000 rupees வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்றைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம்னா அது எண்டு வரைக்குமே நீங்கள் முடித்தாதான் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் நல்லபடியாக எழுதிட்டேன் அப்படிங்கிறதோட நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. இப்போ இவங்களுக்கு மார்க்ஸ் வந்து கரெக்டாக இது பண்ணிடுவாங்க, ஏன்னா அவங்க கொஷின் ரைஸ் பண்ணிட்டாங்க. OMR சேலஞ்ச் அப்பயே அவங்களோட கொஷினை ரைஸ் பண்ணிட்டாங்க. பட் எஸ், NTA வந்து இவ்வளோ அதிகமாக ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. 1000 rupees ஒரு கொஷினுக்கு OMR சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடாது. இது வந்து ரொம்பவே அதிகமான அமௌண்ட்டு. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா?
இதுக்கே அவங்க வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுற விதமாக என்டிஏ அந்த சேலஞ்சிங் ஃபீஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். 500 rupees அது அந்தளவுக்கு அது கம்மி பண்ணணும். லெட்ஸ் சி. இப்போ இந்த பர்சன்ஸ் எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த இமெயில் ஐடிக்கு வந்து இது பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன் உங்களோட க்ரீவன்சஸ் கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய பொதுநல வழக்காக இதை வந்து கோர்ட்டில் வந்து கொண்டு போகிறதுக்கு இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் என்டிஏக்கு வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். தேங்க்யூ. See you in next video.